அப்புறம் வணக்கம். தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம், மண் வாசனையின் மகா சரித்திரம் பாரதி ராஜா காலமாகி இருக்கிறார். தமிழ் சினிமாவை 4 சுவருக்குள்ளும் செயற்கையான ஸ்டுடியோ செட்டுகளுக்குள்ளும் அடைத்து வைத்திருந்த காலகட்டத்தை தைரியமாக உடைத்தெறிந்து கேமராவை தூக்கி கொண்டு கிராமத்து தெருக்களுக்கும் வயல்வெளிகளுக்கும் கூட்டிச் சென்றவர் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படும் பாரதி ராஜா. கதாநாயகன் என்றால் அழகாக கோட்டு சூட்டு அணிந்துதான் வர வேண்டும் என்ற இலக்கணத்தை மாற்றி நாயகனுக்கு கோவணம் கட்டினால் வெத்தலையை சாப்பிட்டாலே 16 வயது நிலைய படத்தில் தமிழ் நெஞ்சங்களில் பதிய வைத்த மாபெரும் கலைஞர். தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் 1941ஆம் ஆண்டு ஜூலை 17 பெரிய மாயத்தேவர் மீனாட்சி அம்மாள் கருத்தம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் சின்னசாமி. இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சின்னசாமி தான். 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் கொண்ட பெரிய குடும்பம் பாரதி ராஜாவினுடையது. பள்ளி பருவத்திலேயே நாடகங்கள் மீது ஈர்ப்பு கொண்ட பாரதி ராஜா சின்னசாமி பின்னாளில் நாடகங்களை எழுதி இயக்கும் அளவுக்கு திறமை பெற்றார். இவரது ஆரம்பகால வேலை ஒரு சுகாதார ஆய்வாளராக ஊராக சென்று மக்களின் ஆரோக்கியம் குறித்து விசாரிக்கும் இந்த வேலையே பின்னாளில் அவர் படங்களில் பிரதிபலித்த கிராமத்து யதார்த்த மனிதர்களை புரிந்து கொள்ள அடித்தளமாக அமைந்தது. பணி நிமித்தமாக பண்ணைபுரம் சென்ற போதுதான் இசைஞானி இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் ஆகியோரின் நட்பு பாரதி ராஜாவுக்கு கிடைக்கிறது. பாரதி ராஜா ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற புதுமையான நாடகங்களுக்கு இந்த இளம் படைப்பாளிகள் தான் பண்ணைபுரத்தில் இசையமைத்தார்கள். இவரது திறமையை கண்டு கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையாவின் அண்ணன் மகன் அன்னக்கிளி செல்வராஜ் இவர்களோடு கைகோர்த்தார். சினிமாவில் சாதிக்கும் வெறியோடு முதலில் செல்வராஜும் அவரை தொடர்ந்து பாரதி ராஜாவும் பின்னர் இளையராஜா சகோதரர்களும் சென்னை நோக்கி பயணித்தது தமிழகம், இந்தியா, ஏன் உலகமே அறிந்த வரலாறு. சென்னையில் இவர்களது ஆரம்ப கால வாழ்க்கை பெரும் போராட்டமாகவே அமைந்தது. இசைமேதை ஜி.கே. வெங்கடேஷின் உதவியால் கன்னட திரையுலகில் மாபெரும் இயக்குனர் புட்டண்ணா கனகலிடம் இருளும் ஒளியும் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக சேர்ந்தார் பாரதி ராஜா. தொடர்ந்து KRG தயாரிப்பில் ஜெகநாதன், கிருஷ்ணன் நாயர் ஆகியோருடன் உதவி இயக்குனராக பணிபுரிந்து சினிமா நுணுக்கங்களை கற்றார். பாரதி ராஜாவின் திறமையை பார்த்த தயாரிப்பாளர் KRG முதலில் பார்த்தீர்கள் என்றால் முத்துராமன் ஜெயலலிதா நடிப்பில் சொந்த வீடு என்ற படத்தை இயக்க வாய்ப்பளித்தார். ஆனால் ஜெயலலிதா விலகியதால் அந்த படம் பாதியிலேயே நின்றது. 16 வயதினிலே புதிய சரித்திரம் படைத்தது. தோல்வியால் துவண்டு போகாத பாரதி ராஜா பைனான்சியர் S.A. ராஜகண்ணுவிடம் மயில் என்ற கதையை கூறினார். அதுவே கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி நடிப்பில் நிவாசின் அற்புதமான ஒளிப்பதிவில் 1977ஆம் ஆண்டு 16 வயதினிலே திரைப்படமாக உருவெடுத்து உலகத்தையே திருப்பி பார்க்க வைத்தது. நண்பன் அன்னக்கிளி செல்வராஜ் மூலம் ஏற்கனவே பஞ்சு அருணாசலத்தால் அன்னக்கிளி படத்தில் அறிமுகமாகியிருந்த இளையராஜா இப்படத்திற்கு இசையமைத்தார். 1977 செப்டம்பர் 5 வெளியான இந்த படம் தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றி வசூல் சாதனை படைத்தது. பாரதி ராஜாவுக்கு முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசின் விருதும் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கிழக்கு சேமியிலே, கருத்தம்மா என தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளிலும் 44 திரைப்படங்களை இயக்கியுள்ளார் பாரதி ராஜா. இதில் 12 படங்களுக்கு அவரே கதையும் எழுதியுள்ளார். K. பாக்யராஜ், மணிவண்ணன் போன்ற சிறந்த இயக்குநர்களை திரையுலகிற்கு தந்த பெருமையும் அவருக்கு உண்டு. வரிசை கதாநாயகி என்று கூறுவார்கள். ராதிகா, ராதா, ரேவதி போன்ற பல கதாநாயகிகளை அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா நெப்போலியன், கார்த்திக் என பல ஆளுமைகளை அறிமுகம் செய்தவரும் இவரே. கல்லுக்குள் ஈரம் படம் மூலம் நடிகரான அறிவுமான இவர் ஆயுத எழுத்து, குரங்கு பொம்மை, கடைசியாக வந்த திருச்சி சம்பளம் உட்பட 20க்கும் மேற்பட்ட படங்களில் முத்திரை பதிக்கும் கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். என் இனிய தமிழ் மக்களே என ஆரம்பிக்கும் இவரது வசனம் உலகம் முழுவதும் மிகவும் பிரசித்தி பெற்றது. இவரது சேவையை பாராட்டி இந்திய அரசு 2004 பத்மஸ்ரீ விருது வழங்கியது. சத்யபாமா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. தெலுங்கு படம், தமிழ் படம், சமூக பிரச்சனைக்கான படங்கள், குடும்ப நலன் சார்ந்த படம், சிறந்த தமிழ் படம் என இவர் முத்திரை பதிக்காத இடமே இல்லை. பல பிலிம்பேர் விருதுகள், தமிழக அரசின் மாநில விருது, அறிஞர் அண்ணா கௌரவ விருது, ஆந்திர அரசின் நந்தி விருது மற்றும் விஜய் டிவியின் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல அங்கீகாரங்களை பெற்று இன்று தமிழ் சினிமாவின் ஆகச் சிறந்த இயக்குனர் இமயமாக பாரதி ராஜா சிம்மாசனம் இட்டு விட்டிருக்கிறார். இவரது மறைவு புதுமுக இயக்குநர்களுக்கும் இவரிடமிருந்து பாடம் படித்த தமிழ் திரையுலகிற்கும் மிகப்பெரிய இழப்பினை ஏற்படுத்தியுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. அப்ரகம்.